கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2-3 நாட்களாய் உங்களோடு இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் எனக்கு காண்பித்த கிருபைக்காக நன்றி. அருமையான பாஷா அவர்களுக்காக, பாஷா அம்மாவுக்காக, உடன் ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கண்களும் மூடி நாம் ஜெபிக்கலாம். ஏசப்பா நம்ம கூட பேசணும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடலாம். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும். நம்ம மனதை ஆயத்தப்படுத்தணும். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேன். பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன். வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை. வருத்தம் பசிதாகம் எல்லாரும் என்னோடு இணைந்து விண்ணவர் பாதம் சேர்வே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியின் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையா, இந்த பூமியின் சொந்தமல்ல. பரிசுத்த சிந்தையுடன் இயேசுவை பின்பற்றுவே. சிந்தையுடன் இயேசுவை, என் இன்ப இயேசுவை, என் இன்ப இயேசுவை நான் இன்று காண்பேனோ. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. இன்ப இயேசுவை நான் இன்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என்று காண்பேனோ. கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக தந்தையே, இயேசுவின் நாமத்திலே இந்த ராத்திரி சமயத்தில் உங்களுடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்து நிற்கிறோம். அடியனை மறைத்து சபைக்கு என்ன வார்த்தை தேவையோ அந்த வார்த்தைகளை அடியன் வாயில நீங்க போடுங்கப்பா. எங்களோடு கூட நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கடைசி நாள் கூட்டத்திலையும் கடைசி செய்தியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து உங்களிடத்தில் நான் பேசும்படி நான் விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகை எந்த அளவுக்கு உண்மையோ, இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறது உண்மை. எத்தனை பேரை ஏற்றுக்கொள்றீங்க? சத்தத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையை விசுவாசிக்கிற சபை இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிறதை விசுவாசித்து தான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை ஏற்றுக்கொண்ட நாம் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்புக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை
முக்கியத்துவத்தை கொடுக்க சபை தவறிவிட்டது. கிறிஸ்துமஸுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் உயிர்த்தெழுந்த நாளுக்கு கொடுக்க தவறிவிட்டோம். அல்லேலூயா. சில நாடுகள்லாம் கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடியே ஆயத்தமாயிடுறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கும் சபை மிக மந்த நிலையில தான் இருக்கிறதை என்னால் உணர முடிகிறது. ஆதி திரு சபையார் அப்படி இல்லை. பவுல் அப்போஸ்தலருடைய நாட்கள்ல அவர்கள் தங்களுடைய நாட்களிலே கிறிஸ்து வந்து விடுவார் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருந்தார்கள். பவுல் தன் நிருபங்களிலேயும் பேதுரு தன் நிருபங்களில் எழுதும் பொழுது நாம் எல்லாரும் ஒரு இமை பொழுதலே, நாம் எல்லாரும் என்று சொல்லுகிறார், ஒரு இமை பொழுதலை மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி தங்களுடைய நாட்களிலே கிறிஸ்து வந்து விடுவாரோ என்ற எதிர்பார்ப்போடு காத்திருந்தாங்க. ஆகவே அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கை குலுக்கும் போது மாரநாதா என்று கை குலுக்கி தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா சபை வர 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 கொஞ்சம் கொஞ்சமா தம்முடைய ஆவியினுடைய அனலை இழந்து இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்ததான ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் ஆவலையும் கொஞ்சம் கொஞ்சமா இழந்து கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு மனசுல ஒரு விதமான ஆதங்கங்கள் உண்டாகிட்டு இருக்கு. ஆகவேதான் இந்த கடைசி நாட்கள்ல சபை கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து பேசும்படி விரும்புகிறேன். அந்த நாட்கள் ஒரு பாடலை எழுதினாங்கன்னா கண்டிப்பா அந்த பாடலுடைய கடைசி வருகை குறித்த செய்திகள் அடங்கி இருக்கும். அந்த நாட்கள் ஒரு பிரசங்கியார் ஒரு பிரசங்கத்தை செய்வார் என்றால் நிச்சயமாக கிறிஸ்துவனுடைய வருகையை அவங்க டச் பண்ணாம பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. அவங்களோட பரலோக ராஜ்யத்துக்குரிய எதிர்பார்ப்போடு கூட தான் அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனா இந்த கடைசி நாட்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையில எப்படி நாம பரலோகத்தை இங்க கொண்டு வருவது? அல்லேலூயா. இந்த பூமியில பரலோகத்தை கொண்டு வந்துடலாம், இங்கேயே சொர்க்கத்தை அனுபவிக்கலாம். இல்ல கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பூமி அழிவுக்குரியது. இது சொர்க்கலோகம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். இது பரலோகம் அல்ல, இது பாவ கரை படிந்த உலகம். இது நீ எதிர்பார்க்கிற சுகமும் நீ எதிர்பார்க்கிற உல்லாசத்தையும் இந்த இடத்துல நீ அனுபவிக்க முடியாது. இது தற்காலிகமான இடம், நிரந்தரமானது இனி வரக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அந்த வருகைக்கு எப்படியாவது சபை ஆயத்தம் ஆயிடணும். நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை போய் சந்திக்கணும். ஹல்லேலூயா. இந்த வருகை குறித்து இயேசுவினிடத்துல கேள்வி கேட்கும் பொழுது மத்திய 24, 25 ஆகிய அதிகாரங்களை நாம் இப்பொழுது கொஞ்சம் தியானிக்கலாம் சொல்லி விரும்புகிறேன். மத்திய 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தம்முடைய வருகையின் அடையாளத்தை குறித்து பேசுகிறார். மத்திய 24ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தம்முடைய வருகையின் அடையாளத்தை குறித்து பேசுகிறார். மத்திய 25ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தம்முடைய வருகைக்கான ஆயத்தத்தை குறித்து பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? வருகையின் அடையாளத்தை விட இன்னைக்கு சபைக்கு தேவை வருகையின் ஆயத்தம். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆமென். யூதர்கள் எதை தேடுகிறார்கள்? ஆகவே அடையாளம் என்பது யூதர்களுக்கு, ஆயத்தம் என்பது சபைக்கு. ஆனா நாம எதை எக்ஸ்பிரஸ் பண்றோம் அதிகமானா பிரசங்கங்கள்ல காரியங்கள்ல எதை அதிகமா வலியுறுத்துறோம்னா வருகையின் அடையாளத்தை அதிகமா பேசிட்டே இருக்கிறோம். அதுக்காக ஒரு டிவியே உருவாயிடுச்சு. அல்லேலூயா. காரணம் வருகையின் அடையாளத்தை பத்தியே பேசிட்டு இருக்கு. இன்றைக்கு வருகையின் அடையாளம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஏசப்பா ஏற்கனவே சொல்லிட்டார். அதுக்காக புதிய தீர்க்கதரிசனம் தேவையில்லை. ஏற்கனவே ஏசப்பா சொல்லி எழுதப்பட்டாயிற்று. அடையாளத்தை பேசி பேசி நீ ஆயத்தமாகிறதை விட்டு விடாத சபையே. சபை பேச வேண்டியது அடையாளம் அல்ல, ஆயத்தம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே எனக்கு நான் இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளத்தை குறித்து மத்திய 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை பேசாம மத்திய 25ஆம் அதிகாரத்தில் சபை எப்படி ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும் என்பதை ஒரு சில காரியங்களை உங்ககிட்ட பேசிட்டு அடுத்தது என்னுடைய செய்தியினுடைய மறுபக்கத்துக்கு போகலாம் சொல்லி விரும்புகிறேன். மத்திய 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் 10 கன்னிகைகளுடைய ஓமையை சொல்லுகிறார். 14ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் 14 முதல் 30 வரைக்கும் ஆண்டவர் தாலந்துகளுடைய ஓமையை சொல்லுகிறார்.
31ஆம் வசனம் முதல் 46, அதாவது அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் வரைக்கும் ஆண்டவர் வெள்ளாடு செம்மறியாடுடைய ஓமையை சொல்லுகிறார். 3 ஓமைகள் இந்த 25ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னென்ன ஓமை சொல்லுங்க பார்க்கலாம். 10 கன்னிகைகளை குறித்த ஓமை, தாலந்துகளை குறித்த ஓமை, செம்மறியாடு வெள்ளாடுகளை குறித்த ஓமையை நாம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த 3 ஓமையை குறிப்பிடுகிறார். இந்த 3 ஓமையில ஆண்டவர் என்ன செய்ய வருகிறார்? முதலாவது ஆண்டவர் பிரித்தெடுக்கப்படுதலை குறித்து முதல் பகுதியில தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் பொழுது சபை எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்பதை இந்த 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் எதை பார்க்கலாம்னா பிரித்தெடுக்கப்படுதலை பார்க்கலாம். எதை பிரித்தெடுக்க இயேசு கிறிஸ்து வருகிறார்னா, புத்தி இல்லாதவர்கள் நடுவிலிருந்து புத்தி உள்ளவர்களை தனக்கென்று வேறு பிரிக்கும்படி இயேசு வருகிறார். 2வது ஓமை, உண்மை இல்லாத ஊழியக்காரனிடத்திலிருந்து உண்மை உள்ள ஊழியர்களை பிரித்தெடுக்கும்படி இயேசு வருகிறார். அல்லேலூயா. 3வது ஓமையும் பிரித்தெடுக்கப்படுதலை குறித்து சொல்லுகிறது. எதை பிரிக்க வருகிறார்? ஆண்டவர் சபிக்கப்பட்ட அந்த சந்ததிகளிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை ஆண்டவர் பிரித்தெடுக்கும்படி வருகிறார். 3 விதமான பிரித்தெடுப்புகள் இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நடக்க போகிறது. என்னென்னலாம் ஆண்டவர் பிரித்தெடுக்க போகிறார்னா, புத்தி இல்லாத இந்த மனுகுலத்திலிருந்து புத்தி உள்ள ஒரு கூட்டத்தை தனக்கென்று பிரித்தெடுக்க வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பிரித்தெடுத்தலை விரும்புகிறார். காரணம், நம்முடைய ஆண்டவர் தனித்துவம் உள்ளவர். அதே போலதான் சபையும் தன்னுடைய தனித்துவத்தை பிரதிபலித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே புத்தி இல்லாத 5 கன்னிகைகள், புத்தி உள்ள 5 கன்னிகைகள், 10 கன்னிகைகள்ல 5 கன்னிகைகளை புத்தி உள்ளவர்களை தனக்கென்று பிரித்தெடுக்கும்படி வருகிறார். இந்த சமூகம் உண்மை இல்லாத சமூகம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உண்மை இல்லை. தேவனுடைய கண்கள் உண்மையுள்ளவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. அந்த தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அந்த கண்கள் இப்பொழுது சபைக்குள் வந்திருக்கிறது. என்னுடைய நாமத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிற உண்மையுள்ள ஊழியக்கார இந்த சபைக்குள்ள இருக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்து கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை பிரித்தெடுக்கும்படி வருகிறார். அல்லேலூயா. அடுத்தது, இந்த மனுகுலம் சபிக்கப்பட்டது. சரியா? அல்லேலூயா. செம்மறியாடு வெள்ளாடு. ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், என் பிதாவினால் சபிக்கப்பட்டவர்களே என்று குறிப்பிடுகிறார். அல்லேலூயா. அவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? இடது பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக பிசாசுக்காக தேவத்துவம் ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த நித்திய நரகத்துக்கு போங்கள் என்று சொல்ல இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஒரு பிரித்தெடுத்தலை தேவன் இந்த நாட்களிலே செய்ய போகிறார். அந்த பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தில் நான் இருக்கணும் சொல்லணும். சபை எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? ஆண்டவரே, அந்த பிரித்தெடுக்கப்படுகிற அந்த புத்தி உள்ள கூட்டத்தின் நடுவில் நான் நிற்கணும்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை புத்தி உள்ள கன்னிகையாக மாற்றுங்க. இதெல்லாம் இந்த 3ஐயும் விவரித்து பேசுறதுக்கு நமக்கு, இந்த ஒரு ஓமை விவரித்து பேசுறதுக்கு நேரம் நமக்கு பத்தாது. ஆகவே அடுத்த பகுதிக்கு நான் போகிறேன். உண்மை இல்லாத ஊழியக்காரன். அல்லேலூயா. 3 ஊழியர்கள் இருக்கிறாங்க. 14ஆம் வசனத்திலிருந்து எஜமான் 3 பேரை அழைக்கிறான். ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து. சொல்லுங்க, ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து. அல்லேலூயா. தாளந்து என்பது திறமையை குறிக்கும். தாளந்து என்பது கிருபையை குறிக்கும். தாளந்து என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்நாட்களை குறிக்கும். அல்லேலூயா. வித்தியாசப்பட்ட தாளந்துகளை கொடுக்கிறார். நாம் எல்லாரும் இங்கே வித்தியாசப்பட்ட தாளந்து உள்ளவர்களாகத்தான் உட்கார்ந்து இருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே தாளந்தை கொடுத்திருக்கிறாரா? சொல்லுங்க. இல்லை, ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். ஆனா ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1 என்ற இந்த வித்தியாசங்கள் இருந்தாலும் கணக்கு ஒப்புவித்தல்ல நம்முடைய தேவன் ரொம்ப அக்கறையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 5 தாலந்தை வாங்கினா என்ன,
2 தாலந்து வாங்கினா என்ன, 1 தாலந்து வாங்கினா என்ன, எனக்கு கணக்கு ஒப்புவி. 2வது ஓமை, ஆண்டவர் எதை பெற்றுக்கொள்ள, எதை வலியுறுத்த விரும்புகிறார்னா இவாலுவேஷன். தேவன் கணக்கிடும்படி விரும்புகிறார். தேவன் கணக்கு கேட்கும்படி வரப்போகிறார். முதல் வருகையில பிரித்தெடுக்கும்படி வருகிறார். பிரித்தெடுத்தல் மட்டும் கிடையாது, தேவன் மனுக்குலத்தை, சபையை தேவன் கணக்கு கேட்கும்படி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு வாழ்நாட்களை 70 வருடம் கூட்டி கொடுத்தனே, பலத்தின் மிகுதியினால் 80 வருடம் நான் உனக்கு கூட்டி கொடுத்தனே. இந்த வாழ்நாட்களை எப்படி நீ செலவு செய்தாய்? உனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்தனே, இந்த பூமியில வாழ்வதற்கு வாழ்நாட்களை கொடுத்தனே, ஒரு வேலையை கொடுத்தனே, மனைவி பிள்ளைகளை கொடுத்தனே, புருஷனை கொடுத்தனே. நீ எப்படி அதை பயன்படுத்தினாய்? தேவன் கணக்கு கேட்க வருகிறார். உனக்கு சபையை கொடுத்தேனே, உனக்கு சிறந்த போதகர்களை ஏற்படுத்தி கொடுத்தேனே, பாடி துதித்து ஆராதிப்பதற்கான ஆராதனை ஸ்தலங்களை உனக்கு நான் கொடுத்தேனே. எப்படி நீ அதை பயன்படுத்தினாய்? அல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கான நேரங்களை கொடுத்தேனே, எவ்வளவு எத்தனை மணி நேரங்கள் என் சமூகத்தில் விழுந்து கிடந்தாய்? தேவன் வருவார், கணக்கு கேட்பார், எப்படி ஜெபித்தாய் என்பார். ஆண்டவர் வருவாரா, கணக்கு கேட்பாரா, எப்படி ஜெபித்தாய்? ஒரு ஊழியக்காரர் பாடுறாரு, ஊழியம் செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்கு, ஆனா ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆளில்லை, ஆளில்லை, அழுது ஜெபிக்க ஆளில்லை, செந்நீர் சிந்தி நேசர் ஜெபித்தார், கண்ணீர் சிந்த ஆளில்லை. தேவன் வருவார், கணக்கு கேட்பார், எப்படி ஜெபித்தாய் என்பார். என்ன சொல்ல, எப்படி சொல்ல, தலைகுனிவோர் ஏராளம். என்ன சொல்ல, எப்படி சொல்ல? தலைகுனிய போகிறோமா, அல்லது தலை நிமிர்ந்து ஆமேன் இயேசுவே வாரும் என்று சொல்ல போகிறோமா? ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். நான் உன்னிடத்துல கணக்கு கேட்கும் நாள் சமீபித்திருக்கிறது. நான் உன்னிடத்தில் வருவேன், நான் உங்ககிட்ட கணக்கு கேட்பேன். உங்ககிட்ட நான் கணக்கு கேட்பேன். அல்லேலூயா. உன்கிட்ட கொடுக்காததை குறித்து கேட்க மாட்டேன். உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டவைகளை நான் கேட்கும் நாட்கள் சமீபித்திருக்கிறது. ஆகவே 2வது ஓமை, ஆண்டவர் கணக்கு கேட்கும்படி வருகிறார். 3வது ஓமையில தேவன் தம்முடைய மக்களை பாராட்டும்படி, அவர்களை வாழ்த்தும்படி கர்த்தர் வருகிறார். கமாண்டேஷன் என்ற ஒரு ஆங்கில வார்த்தையை அதற்கு பயன்படுத்துகிறார். அவர் தம்முடைய ஜனங்களை அழைக்கிறார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அல்லேலூயா. எப்படி வாழ்த்துகிறார் தம்முடைய மக்களை? என் பிதாவினால் தண்ணீர் கொடுத்தீர்கள், வியாதியாய் இருந்தேன் என்னை விசாரித்தீர்கள், சிறைச்சாலையில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள், வஸ்திரம் இல்லாத இருந்தேன் எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள். ஆண்டவரே, நாங்க எப்பப்பா அதெல்லாம் செய்தோம்? எர்களில் எதை செய்தோம் அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி என்னையும் வாழ்த்தி வரவேற்கிற என் ஆண்டவர் பிதாவின் வலது பார்சத்தை. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? ரொம்ப கஷ்டம் இல்லை. இந்த மாதிரி பாடலாம் பிடிக்கவே பிடிக்காது பாஸ்டர். எங்களுக்கு சாப்பிடணும், டான்ஸ் ஆடணும், பாட்டு பாடணும், சந்தோஷமா இருக்கணும். அந்த காலத்துல பாடுறாங்க பாருங்க, 2ஆம் வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா. கைகள் தட்டி பாடலாமா? 2ஆம் வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பாயா. அல்லேலூயா தா மரநாதா, அல்லேலூயா மரநாதா, அல்லேலூயா மரநாதா, மரநாதா அல்லேலூயா.
சத்தத்தை உயர்த்தி கிறிஸ்தேசு சந்திப்பேனேன் பாடுங்க. இரண்டாம் வருகையிலே கரை திரையற்றவனா, குறையேதும் இல்லாதவனா, கரை திரையற்றவனா, குறையேதும் இல்லாதவனா, பூரணம் அடைந்தவரா, பரன் இயேசு போல் மாறுவாயா, பூரணம் அடைந்தவரா, பரன் இயேசு போல் மாறுவேனே. இரண்டாம் ஆமென். இயேசுவின் வருகை சமீபம். வருகையிலே கிறிஸ்தேசுவை சந்திப்பேனே. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இயேசுவின் வருகை சமீபம். அவர் பிரித்தெடுக்க வருகிறார். உண்மை இல்லாதவர்களிருந்து உண்மையுள்ளவர்களை தமக்கென்று பிரித்தெடுக்க வருகிறார். புத்தி இல்லாத இந்த கூட்டத்திலிருந்து புத்தி உள்ளவர்களை தமக்கென்று பிரித்தெடுக்க வருகிறார். சபிக்கப்பட்ட இந்த சந்ததியிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் பிரித்தெடுக்க வருகிறார். அல்லேலூயா. அடுத்தது கணக்கு கேட்க வருகிறார். நான் உன்னிடத்துல கணக்கு கேட்கும் நாள் சமீபம். அல்லேலூயா. ஆகவே மனிதன் செய்த ஒவ்வொரு செயல்களுக்கும் பவுல் அதை எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், நாம் சரீரத்தில் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். நியாயாசனத்தில் தேவன் நியாயாதிபதியாய் வீற்றிருப்பார். அங்கே கிருபை வெளிப்படாது, நியாய தீர்ப்பு மட்டும்தான் வெளிப்படும். ஆமென். கிருபை வெளிப்படுகிற இடம் இங்க இப்பொழுது. ஆமென். ஏற்றுக்கொள்றீங்களா? கிருபை வெளிப்படுகிற இடம் எங்க? இங்கே இப்பொழுது. ஆனால் நியாயாசனத்தில் அவர் உட்காரும்போது அங்க கிருபை வராது, அவருடைய நியாய தீர்ப்புகள் தான் வரும். ஆகவே அருமையான சபையே, கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்ததான ஒரு ஆவல், ஒரு தேடல். பவுல் இதை எப்படி எழுதுறாருன்னா, கிறிஸ்துவின் வருகை உனக்கு எப்படி இருக்க போகிறது? அது ஏக்கமாய் இருக்க போகிறதா, அது ஏமாற்றமாய் இருக்க போகிறதா? வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 2 மற்றும் 3ஆம் வசனத்தில் பவுல் எழுதுகிற வசன பகுதியை நாம் வாசிக்கலாமா? இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். இங்கே வருகை குறித்து பவுல் எழுதும் பொழுது என்ன எழுதுறாருன்னா, வருகை குறித்த எதிர்பார்ப்பா அல்லது ஏமாற்றமா? 2 காரியத்தை பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். ஒன்று, திருடன் வருகிற விதமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். 2வது, கர்ப்பவதியானவளுக்கு வரக்கூடிய பிரசவ வேதனை என்று குறிப்பிடுகிறார். என்ன கவனிக்கலாம் இப்ப எல்லாரும்? ஒன்று, திருடன் வருகிற விதமாய், 2வது பிரசவ வேதனை படுகிற கூடிய ஒரு ஸ்திரீயினுடைய பிரசவ வேதனை. இவை 2ல எது எதிர்பார்ப்பு, எது ஏமாற்றம்? சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க. பிரசவ வேதனை என்பது எதிர்பார்ப்பு, திருடன் வந்து போகிறது என்பது ஏமாற்றம். ஆமே. திருடன் வருது தெரியுமா உங்களுக்கு? சொல்லிட்டா வருவான். ஹலோ, உங்க வீட்டில் இன்னைக்கு திருட வரலாமா? கேட்டுட்டா வருவான். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் இருக்கும். அவன் வருவான், தனக்குரியதை எடுத்துட்டு போயிட்டே இருப்பான். நீ விழித்து பார்ப்பாய், ஏமாற்றத்தோடு நிற்பாய். ஆயத்தம் இல்லாதவர்களுக்கு அது ஏமாற்றம், ஆயத்தம் உள்ளவர்களுக்கு அது எதிர்பார்ப்பு. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ அந்த பிரசவ நாளை நெருங்க 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 அவளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும்.
அந்த பிரசவ வேதனை வரும் பொழுது அவளுடைய எதிர்பார்ப்பு, எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறப்பான், எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தான் என்று சொல்லி பின்பு தன் வேதனையை அவள் நினையாள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த செய்தி உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா அல்லது அதிர்ச்சியை கொடுக்கிறதா? கிறிஸ்துவின் வருகை உனக்கு மகிழ்ச்சியா அல்லது அதிர்ச்சியா? கிறிஸ்துவின் வருகை உனக்கு எதிர்பார்ப்பா அல்லது ஏமாற்றமா? எப்படி இருக்க போகிறது சபையே? இங்க இருக்கிற எல்லாருக்கும் அது எதிர்பார்ப்பா மாறணும்னு சொல்லிதான் பரிசுத்த ஆவியானவர் என்னை பாரப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒருவரும் ஏமாற்றம் அடைந்தவர்களாய் கைவிடப்பட்டவர்களாய் நாம் நிற்கவே கூடாது. யாருக்கு அது எதிர்பார்ப்பு, யாருக்கு அது ஏமாற்றம்? அதை குறித்து என்னுடைய செய்தியினுடைய மறுபக்கத்துக்கு போகிறேன். யாருக்கு அது எதிர்பார்ப்பு, யாருக்கு ஏமாற்றம்? லூக்கா சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? வாசிக்கலாம். 34, 35, 36 மூன்று வசனத்தை வாசிக்கலாம் ஒருவர். அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 2 விதமான கூட்டத்தாரை குறித்து ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஒருவனுக்கு கர்த்தருடைய வருகை எதிர்பார்ப்பாய் இருக்கும், ஒருவனுக்கு கர்த்தருடைய வருகை ஏமாற்றமாய் இருக்கும். யார் அந்த நபர்? இங்கே 3 பகுதிகளாக ஆண்டவர் தன்னுடைய வருகை பிரித்து பேசுகிறார். முதலாவது காரியம், ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேர். படுக்கையில எப்ப படுத்திருப்பாங்க? ராத்திரியில. அதை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ராத்திரியிலே படுத்திருக்கிற, ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேர். அடுத்தது திரிகை திரிகிற ஸ்திரீ. எப்போ திரிப்பாங்க? பகல் நேரத்தில். அடுத்தது வயலிலே உழக்கூடிய ஒரு உழவன், விவசாயியை குறித்து எழுதுகிறார். விவசாயி எப்போ உழுவான்? காலையில. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன இங்க சொல்ல வரார்னா, இயேசு கிறிஸ்துவின் வருகை ராத்திரியிலும் இருக்கலாம், மத்தியானத்தில் இருக்கலாம், சாயங்காலத்தில் இருக்கலாம். அதான் சாரால் நவரோஜன் நம்ம பாடுறாங்க. சாயங்காலத்திலோ நடுராவினிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ எந்த வேளையிலோ மணவாளன் இயேசு வருவார். Praise the Lord. எந்த நேரத்தினாலும் கர்த்தர் வருவார். சபை ஆயத்தமாகணும். சரி, ஒரே படுக்கையில் படுத்திருந்த அந்த 2 பேர்ல ஒருவன் எதிர்பார்ப்பாய் அவன் நன்மை அடைகிறான், ஒருவன் கைவிடப்படுகிறான். அந்த 2 பேர் யார் தெரியுமா? வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 25:25. சீக்கிரமா வாசி. சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையிலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். ஒரே படுக்கையில் படுத்திருந்த 2 பேர், ஒருவன் ஏசா, மற்றொன்று யாக்கோபு. ஹல்லேலூயா. ஒருவன் ஏசா, மற்றொருவன் யாக்கோபு. தன் தாயினுடைய கர்ப்பத்திலே படுத்துக் கொண்டிருந்த 2 பிள்ளைகள். 2 பேர்ல யாக்கோபு ஏற்றுக்கொள்ளப்படுகிறான், ஏசா கைவிடப்படுகிறான். கவனிக்கிறீங்களா கர்த்தருடைய வார்த்தையை? இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம் தானே. ஏன் அவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான்? ஒருவன் ஏன் கைவிட? ஒருவன் கவலையோடு, கைவிடப்பட்டவன் கவலையோடு தேடுகிறான். 15, 16, 17 ஆகிய 3 வாசியம் ஒருத்தர் வாசிங்க. ஒருவன் தேவனுடைய கிருபையை இழந்து யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி
வேர் முளைக்க கலக்கம் உண்டாக்குகிற கண்ணீர் விட்டும் கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனார். ஏசா வேட்டையாடி, யாக்கோபு கூடாரவாசி. வேட்டையாடின களைப்பில வருகிறான். யாக்கோபு சிகப்பான கூழை அவன் சமைத்துக் கொண்டிருக்கிறான். நான் பசியாயிருக்கிறேன், நீ சமைத்த கூழ் எனக்கு கொடு என்று கேட்கிறான். இவன் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய மேன்மை அறிந்தவன். நீங்க விளங்கிக் கொள்ளும்படி சொல்றேன். கிருபையை அலட்சியம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி அந்த கடைசி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்லுவான், நான் இப்பொழுது சாக போகிறேன், இந்த சேஷபுத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு என்று சொல்லி அந்த சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்டான். என்ன பண்ணிட்டான்? அலட்சியம் பண்ணினான், அதை விற்று போட்டான். கிருபையை விற்று போடுகிற ஒரு கூட்டம் இந்த நாட்களில் இருக்கு. கிருபையை அலட்சியம் பண்ணுகிற ஒரு கூட்டம் இந்த நாட்களில் இருக்கு. தேவ பிள்ளையே, கிருபை என்பது மேன்மையான ஒன்று. ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாக அதற்கிறது அவருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கிருபை வரும்பொழுது தனியா வராது, அது கூட சத்தியத்தை கூட்டிகிட்டே வரும். புரியுதா? கிருபை நிறைந்தவர், கிருபை நிறைந்தவர், ஆண்டவர் இரக்கமுள்ளவர். இந்த பைபிளை கூட எடுத்து கீழே புல்பிட்ல போட்டு அது மேல ஏறி ஒரு ஊழியக்காரன் நிற்கிறான். நின்று நான் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறவன், பாவம் என்னை மேற்கொள்ளாதுன்னு புல்பிட்ல சொல்றான். தெரியுமா? கிருபை சும்மா வராது, கிருபை தனியா வராது. கிருபை வரும்பொழுது கூட சத்தியத்தை கூட்டி கொண்டு வரும். கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரிக்கும் பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எனக்குள்ளே உனக்குள்ளே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். கிருபை 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 சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நீ பாவம் செஞ்சினா அந்த கிருபை உன்னை விட்டு ஒரு நாள் விலக்கப்படும். சத்தியம் மேலோங்கி நிற்கும். நீ கவலையோடு தேடுவாய், கண்ணீர் விடுவாய், மனம் மாறுதலை காணாமல் போவாய். ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த கிருபையை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். எதை குறித்து மேன்மை பாராட்டணும்? எதை குறித்து மேன்மை பாராட்டணும்? வலது கரத்தை உயர்த்தி சொல்லாமா? கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான். 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 25:31. அப்பொழுது யாக்கோபு சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். இன்று எனக்கு விற்று போடு என்றான். அல்லேலூயா. நான் சாக போகிறேன், இந்த சேஷபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு? கிறிஸ்தவம் என்பது விலை கொடுக்க கூடியது, விற்று போகக்கூடியது கிடையாது. அல்லேலூயா. கிறிஸ்துவை பின்பற்றுவாய் என்றால் அதற்கான விலை கிரயத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. விலை கிரயத்தை கொடுக்க வேண்டிய சபை இன்றைக்கு கிறிஸ்துவை விற்று கொண்டிருக்கிறது. சீஷர்கள் எல்லாரும் பந்தி இருக்கிறார்கள். யோவான் 13ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். நான் துணிக்கையை தோய்த்து யாரிடத்தில் கொடுக்கிறேனோ அவன் என்னை காட்டிக் கொடுப்பான். இயேசு அப்பத்தை எடுத்து துணிக்கைகளில் தோய்த்து
யூதாஸ் கையில கொடுக்கிறார். நீ செய்ய வேண்டியதை சீக்கிரமாய் செய் என்று சொல்லுகிறார். யூதாஸ் பந்தி விட்டு எழுந்து போகிறான். பைபிளை பார்க்காதீங்க, என்ன கவனிக்கணும். யூதாஸ் பந்தியை விட்டு எழுந்து போகிறான். சீஷர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், இயேசு யூதாஸை பண்டிகைக்கு ஏதோ ஒன்றை வாங்க அனுப்புகிறார்கள் என்று சீஷர்கள் நினைக்கிறான். வாங்க போகல, என் இயேசுவை விற்க போயிட்டான். வாங்க போகலங்க, இயேசு கிறிஸ்துவை விற்று விட்டான். எவ்வளவுனா 30 வெள்ளிக்காசுக்கு. 30 வெள்ளிக்காசுனா ஒரு அடிமைக்கு கொடுக்கக்கூடிய முழு கூலி 60 வெள்ளிக்காசு. ஒரு அடிமைக்கு கொடுக்கக்கூடிய அரை கூலி 30 வெள்ளிக்காசு. என் ஏசப்பாவுக்கு முழு கூலியை கொடுக்க என் ஆண்டவர் அந்த அளவுக்கு மலிவானவரா? கிருபை அந்த அளவுக்கு மலிவானதா? ரட்சிப்பு இலவசம், மலிவு கிடையாது. கிருபை இலவசம், மலிவு கிடையாது. மன்னிப்பு இலவசம், மலிவு கிடையாது. எதை சீப்பா நினைக்காத. லைஃப்ல ரொம்ப சீப்பா போயிடுவேன். உன் கூட கர்த்தர் பேசுகிறார். இந்த செய்தியை உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்காக என் இயேசு கிறிஸ்துவை விற்று கொண்டு, அதனால்தான் தன்னை பின்பற்றி வருகிறவர்களை ஒருவன் என் பின்னே வர விரும்பினான், அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். வாசிக்கலாமா? லூக்கா சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 14:25. பின்பு அநேக ஜனங்கள் அவரோடு கூட பிரயாணமாய் போகையில் அவர் அவர்களிடமாய் திரும்பி பார்த்து யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாய். நல்ல கவனிங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசங்கத்தை கேட்டு ஒரு திரள் கூட்ட, அதாவது விருந்துக்கு வந்த ஒரு கூட்டம் என்ன செய்கிறது? இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பித்து விட்டார்கள். திரும்பி பார்க்கிறால் திரள் கூட்ட ஜனம் இயேசுவை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார். திரள் கூட்ட ஜனத்தை ஆண்டவர் தடுக்கவில்லை. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறார். திரள் கூட்டமா, தரமுள்ள கூட்டமா? அல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிறது குவாலிட்டியை எதிர்பார்க்கிறார், தரத்தை எதிர்பார்க்கிறார். திரள் கூட்டத்தை தேவன் தடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு திரள் கூட்டமும் தேவை. அந்த திரள் கூட்டத்தில் தரம் உள்ளவர்கள் தேவை. இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வாழ்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை, அது தரமுள்ள வாழ்க்கையா வாழணும். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? நான் தரமுள்ள ஒரு கிறிஸ்தவனாக இருக்கணும். என் தரத்தை நான் இழந்து விடக்கூடாது. இந்த தரங்கட்டு சமூகத்தில் என் தரத்தை நான் எந்த விதத்திலும் இழந்து விடக்கூடாது. ஏசப்பா, என்னை தரமுள்ள ஒரு கிறிஸ்தவனாக மாற்றும் என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். அவன் வாங்க போகல, விற்க போயிட்டான். யூதாஸ் விற்று போட்டான் ஏசப்பாவை. ஏசா ஒருவேளை போஜனத்துக்காக, ஒருவேளை சாப்பிடலாம், என்னைக்கு செத்துருவோமா? யாருன்னா செத்து இருக்கிறாங்களா? சொல்லுங்கப்பா. பசி எடுத்துக்கிச்சியா? இல்ல. சாப்பாடு ஒருவேளை முட்டை சாப்பிட்டவன் செத்துட்டான், மூச்சடிச்சு செத்துறானா. ஆனா சாப்பிடாம இருக்கிறவன் சாக மாட்டான். அல்லேலூயா. அவனுக்கு என்ன உயிர் போகுது? என்ன போகுது? நான் இப்ப சாக போறேன், நீ சாக மாட்ட. எல்லாரையும் கழுத்தத்து கட்சியாதான் நீ சாவ. சில கூட்டம் சொல்லும் போது நான் சீக்கிரம் செத்துருவேன். நீ சாக மாட்டமா? உனக்கு ஆயுசு கெட்டி. என்ன கெட்டி? நீ எல்லாரையும் காலி பண்ணிட்டு தான் போவ கட்சியா. சோறு போடலாம் செத்துருவான். என் மருமகள் சோறு போடல, தண்ணி குடிக்கல, டீ குடிக்கல, அவங்க எல்லாம் சாப்பிட்றாங்க. என் பையன் வந்தவனும் அப்படியே ஓட்டின்னு போயிட்டான். அவனுக்கு அதான் வேலை. சரியா? சும்மா செத்துருவேன்.
கவனிக்கிறீங்களா? இந்த கடைசி நாட்களிலே தேவன் சபைக்குள்ள எதிர்பார்க்கிறதை உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். நீ விலை கொடுக்கும்படி அழைக்கப்பட்டவன். கிறிஸ்தவத்துக்கு விலை உண்டு. ஹல்லேலூயா. அந்த விலை நீ கையில வச்சிருக்கிற பணம் கிடையாது. உன் வாழ்நாளை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. காசு கொடுக்க முடியும். ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்க முடியும். ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் கூட கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் ஆண்டவரே நீங்க எனக்கு செஞ்சீங்கன்னா 100 ரூபாய் பொறுத்து காணிக்க போறேன்ப்பா சொல்ல முடியும். இதை செய்ய முடியும். உன் தூக்கமில்லாத இரவை கொடுக்க முடியுமா? உன் கண்களுக்கு நித்திரை தூரமாக்க முடியுமா? உன் ஆகாரத்தை நிறுத்தி தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு கண்ணீரோடு காத்திருக்க முடியுமா? உன் பெருமூச்சை கொடுக்க முடியுமா? உன் கண்களிலிருந்து வரக்கூடிய கண்ணீரை கொடுக்க முடியுமா? உன் முழங்காலை கொடுக்க முடியுமா? இதை தான் தேவன் தேடுகிறார். உன் பணத்துக்காக ஏசப்பா இங்க வரல. உன் முழங்காலுக்காக நிற்கிறார். உன் காத்திருக்கக்கூடிய விழிப்பு நிறைந்த இரவுகளை தேவன் எதிர்பார்க்கிறார். இலவசம், மலிவு கிடையாது. அல்லேலூயா. இலவசமா அவருடைய கிருபையினால நாம் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டுட்டோம். ஆனா மலிவு இல்லை. அதனால தான் நம்முடைய ஆவியோடு தேவன் போராடுறார். நம்முடைய ஆவியோடு தேவன் போராடுறார். சபையோடு தேவன் மகா வைராக்கியமா இருக்கிறார். சபைக்காக தேவன் வைராக்கியம் பாராட்டுறார். மற்ற எல்லைகள்லாம் தமிழ்நாட்டை மட்டும் பிடிக்கலையே, கேரளாவுக்குள்ள மட்டும் கால் வைக்க முடியல. ஏன் தெரியுமா? ஒரு விலை கொடுத்த ஒரு பரிசுத்தவான் தோமா கேரளாவுக்கு வந்தார், தமிழ்நாட்டில் செத்தார். அதனால்தான் கேரளாவையும் பிடிக்க முடியல, தமிழ்நாட்டையும் பிடிக்க முடியல. ஒரு பரிசுத்தவான் விலை கொடுத்திருக்கிறார், தன் ரத்தத்தை விலையா கொடுத்திருக்கிறார். அதனால்தான் இந்த மதவாத கூட்டங்களால தமிழ்நாட்டுக்குள்ளும் கால் வைக்க முடியல, கேரளாவையும் பிடிக்க முடியல. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மேன்மை புரிந்து கொள். அது விலை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை, விலை போகிற வாழ்க்கை கிடையாது. ஆமென். ஒரே படுக்கையில் படுத்திருந்த 2 பேரில் ஒருவனுக்கு அது எதிர்பார்ப்பு, கிருபை எப்ப கிடைக்குமோன்னு எதிர்பார்த்து நிற்கிறான். ஒருவனுக்கு அது ஏமாற்றம். ஆமென். இன்றைக்கு இந்த கிருபைக்கு நீ எதிர்பார்ப்போடு நிற்கிறையா, அல்லது இது உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்க போகிறதா? நீ தான் இன்றைக்கு தீர்மானம் செய்யணும். திரிகை திரிகிற 2 ஸ்திரீகளை குறித்து அடுத்தது வாசிக்கலாமா? திரிகை திரிகிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். ரூத்தின் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளலாம். அங்கே 2 ஸ்திரீகளை நாம பார்க்கலாம். ரூத்தின் புத்தகத்துல 2 ஸ்திரீகள். அதுல ஒரு ஸ்திரீக்கு எதிர்பார்ப்பு, இன்னொரு ஸ்திரீக்கு அது ஏமாற்றம். வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்தினிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போய். 14ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக்கொண்டாள். திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகள். ஆமென். 2 ஸ்திரீகள்ல ஒருவருக்கு அது எதிர்பார்ப்பு, மற்றொருக்கு அது ஏமாற்றம். யாருக்கு அது எதிர்பார்ப்பு, யாருக்கு ஏமாற்றம்? நகோமி 3 பேரும் புருஷன்மார்கள் இழக்கிறார்கள். அடுத்தது பிள்ளைகளை பெற்றெடுத்து கொடுக்கிறதுக்கான பலன் நகோமிக்கு கிடையாது. அவங்க எருசலேம் பெத்லகேம் வாசிகள். அவங்க போய் இருக்கிறது புறஜாதி பட்டணம் மோவாபில் அவங்க குடி இருக்கிறாங்க. பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீட்டை விட்டு விலகி போகிறாங்க. ஒரு மாபெரும் இழப்புக்குள்ளே அவங்க சந்திக்கிறாங்க. தங்கள் 3 புருஷர்களை அவர்கள் இழக்கிறார்கள், நிராதரவாய் நிற்கிறார்கள். இந்த 2 வாலிப பெண்களும் தங்கள் வாழ்க்கை இழந்து நிற்கிறார்கள். அதுல ஒருத்தி 2 பேருக்கும் சொல்லப்படுகிற செய்தி, நீங்க புறப்பட்டு போங்கள். ஆனால் ஒருவள் மட்டும் நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள். அல்லேலூயா.
Praise the Lord. நகோமியை விடாமல் பற்றி கொண்டால் காரணம் என்னவென்றால், நகோமியை குறித்தும் நகோமியினுடைய தேவனை குறித்தும் நகோமி வசிக்கக்கூடிய மக்களை குறித்தும் எருசலேம் தேசத்தை குறித்தும் அந்த அவர்கள் ஆராதிக்கிற கர்த்தரை குறித்தும் ஒரு தெளிவு இருந்தது. ஆமென். ஒருவளுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள்னா யாரு, அவளுக்கு இஸ்ரவேலின் தேவன் என்றால் யார், அவங்க வசிக்கக்கூடிய அந்த எருசலேம்ல இருக்கிற பெத்லகேம் பட்டணத்தினுடைய மேன்மை என்னவென்று ஒருவள் புரிந்து கொண்டிருக்கிறாள், மற்றவளுக்கு புரிதல் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். கர்த்தர் இருக்கிற இடத்தில் தான் கர்த்தருடைய ஊழியக்காரங்க இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவள் சொல்லுகிற, நீர் இருக்கிற இடத்தில் தான் நான் இருப்பேன், நீர் தங்குகிற இடத்துல நான் தங்குவேன், இஸ்ரவேலின் தேவனை நான் ஆராதிப்பேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். உம்மை விட்டு பிரிந்து போகிறதை குறித்து இனி என்னிடத்துல பேச வேண்டாம். மரணமே இல்லாமல் வேறொன்று நம்மை பிரிக்காது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பின்பற்றுகிற ஒரு கூட்டம், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். என்ன தெளிவோடு பின்பற்றுகிறோம்? நீ பின்பற்றுகிற என் ஆண்டவராகிய கர்த்தர் யார் என்பது என்று தெரியுமா? நீ வந்து கூடி ஆராதிக்கும்படி வந்திருக்கிறாயே, இந்த சபையினுடைய மேன்மை என்றால் என்ன தெரியுமா? நாம் ஆராதிக்கிறோம், நாம் வாசிக்கிற வேத வசனத்தினுடைய மேன்மை குறித்த தெளிவு நமக்கு இருக்கா? அல்லேலூயா. அவளுக்கு புறஜாதி பெண்ணா இருந்தா கூட இஸ்ரவேலின் தேவனை குறித்த ஒரு தெளிவு இருக்கு, இந்த நகோமியை குறித்த ஒரு தெளிவு இருக்கு. நகோமிக்கு தான் வாழ்க்கை இல்லையே, நகோமியினுடைய வாழ்க்கை தான் பட்டு போயிற்று. நகோமியினுடைய வாழ்க்கை கசப்பான வாழ்க்கை ஆயிற்று. அவள் சொல்லுகிறாள், என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள் என்று சொன்னாலே, அவள் வாழ்க்கை தான் கசந்து போன வாழ்க்கை ஆயிற்று. அந்த கசந்த வாழ்க்கையை இவள் ஏன் பின்பற்ற வேண்டும்? வாழ்க்கை என்பது கசப்புகள் நிறைந்தது. அல்லேலூயா. வாழ்க்கை என்பது காயங்கள் நிறைந்தது. கசப்பு நல்லது, காயங்களும் நல்லது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீ கசப்பை சந்திக்கிறாயோ, எந்த அளவுக்கு நீ வாழ்க்கையில காயங்களை சந்திக்கிறாயோ, காயங்கள் நல்லது தெரியுமா? காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து 33.5 ஆண்டுகள் இந்த பூமியில ஊழியம் செய்தார். அவர் ஊழியம் செய்த நாட்கள் எல்லாம் அற்புதங்கள், அடையாளங்கள். அவர்களை தொட்டு சுகமாக்கினார். அவர் நிழல் பட்டு அநேகர் சொஸ்தமாகிறாங்க. அவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி சொஸ்தமாக்குறார். அவர் அந்த வீட்டுக்கு போய் தொட்டு குணமாக்குகிறார். ஆனால் இப்போ அல்லேலூயா, இயேசு கிறிஸ்து அற்புதங்களால் மட்டும் கிடையாது, தம்முடைய காயங்களை காண்பித்து அநேகரை ஆண்டவர் குணமாக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அற்புதங்களால் ரட்சிக்கப்பட்டவர்களை விட காயங்களால் ரட்சிக்கப்பட்டவங்க தான் அதிகம். ஏற்றுக்கொள்றீங்களா? நாமெல்லாம் அற்புதத்தை பார்த்து ஆண்டவர் இல்ல, காயங்களை பார்த்து வந்திருக்கிறோம். ஆமேன். காயங்கள் நல்லது. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? சொல்லுங்க, காயங்கள். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லு, காயங்கள் நல்லது, கசப்புகள் நல்லது. நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது அவருடைய காயங்கள் தான் நம்மளை அவரிடத்தில் இழுத்துக்கொண்டார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்களை நாம் மறைத்துக் கொண்டோம். நாம் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்ததா? இயேசு கிறிஸ்து நம்மை கவர்ந்தெழுத்து கொண்டார். எதை காண்பித்தென்றால், அழகை காண்பித்தல்ல, காயங்களை காண்பித்துதான் இழுத்து கொண்டார். அதனால்தான் பக்தன் பாடுகிறார், காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன். பாடலாமா? காயங்கள் பார்க்கின்றேன், கண்ணீர் வடிக்கின்றேன்,
தூய திரு ரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே, உம் தூய திரு ரத்தமே, துடிக்கும் தாயுள். கண்களை மூடி கைகளை உயர்த்தி, காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே, காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே, தூய திரு ரத்தமே, துடிக்கும் தாயுள்ளமே, உம் தூய திரு ரத்தமே, துடிக்கும் அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அனைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா, உம்மை நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. ஹல்லேலூயா. காயங்களை பார்த்து தான் நம்மளை எடுத்துக்கிட்டார். நான் காயத்தின் மேல காயப்படுறேன், வாழ்க்கையில அடி மேல அடிபடுறேன்னு நீ சொல்றியா? காயங்கள் நல்லது. வாழ்க்கை கசந்து போயிற்றா? கசப்பு நல்லது. எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், என் ஆயுசின் வருஷங்கள் எல்லாம் என் ஆத்துமாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன். ஆத்துமா கசக்கணும். ஆத்துமா என்ன ஆகணும்? ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வரும்பொழுது ஆத்துமா கசக்கும், செத்துன்னு போல தோணும். சாகக்கூடாது, வாழ்ந்து சாதிக்கணும். இயேசுவுக்காக. யாருக்காக? இயேசுவுக்காக. இவ வாழ்க்கை கசந்து போச்சு. ஒருவளுடைய வாழ்க்கை கசந்து போயிருக்கு. அவகிட்ட வந்து சொல்றா, நான் உங்களை விட்டு போகிறதை குறித்து இனி என்கிட்ட பேச வேணாம். அவளுக்கு தான் ஒண்ணும் இல்லையே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவளுக்கு தெரியாது தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு சரி சொல்லி. உனக்கு எனக்கும் தெரியாது எதிர்காலம். நம்ம எதிர்காலம்லாம் கர்த்தர் கையில் இருக்கு. கண்ணு மூடிட்டு ஒப்பு கொடுத்துட்டா. எப்படி ஒப்பு கொடுத்துட்டா? கண்ணு மூடிட்டு ஒப்பு கொடுத்துட்டா. அவ சந்ததியில தான் ஒரு அரசன் வரான், தாவீது. அல்லேலூயா. அந்த தாவீதின் சந்ததியில் தான் என் ஆத்தும நேசர் இயேசப்பா வந்தார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உனக்கு தெரியாது, இந்த அர்ப்பணிப்புடைய மேன்மை தெரியாது. வாழ்க்கையின் கசப்புகள், அடி, காயங்கள், இதனுடைய மேன்மை உனக்கு தெரியாது. ஆனா நாள் ஒன்று வரும், அப்ப நீ புரிஞ்சுப்ப இந்த அர்ப்பணிப்புடைய மேன்மை. அதனால தான் இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு முழங்கால்கள் எல்லாம் முடங்குகிறது, நாவுகள் எல்லாம் அறிக்கை செய்கிறது. இயேசு கிறிஸ்துவை அடித்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு முழங்கால நிற்கிறார்கள். நாமெல்லாம் ஒரு காலத்துல இயேசு கிறிஸ்துவை பகைச்ச கூட்டம் தான். இன்னைக்கு முழங்கால் எல்லாம் முடங்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வாயினால் இயேசு கிறிஸ்துவை சபித்த கூட்டங்கள் தான் இன்றைக்கு வாயினால் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். காரணம் என்னன்னா, காயங்களும் கசப்புகளும். இன்னைக்கு நீ காயப்படுகிறாயா? உன் வாழ்க்கை கசந்து இருக்கா? இந்த கசந்த வாழ்க்கையை தேவன் மதுரமாய் மாற்றுவார். அல்லேலூயா. கொஞ்சம் காலதாமதம் ஆகும், அவசரப்படக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் எதையும் அவசரப்பட்டு செய்கிறவர் கிடையாது. நம்ம தான் அவசரப்பட்டு செஞ்சிருவோம். அவசரப்பட்டு செஞ்சுட்டு சாரி சொல்லுவோம். ஏசப்பா ஒரு நாளும் அவசரப்பட்டு செய்ய மாட்டார். கர்த்தர் நம்முடைய கசப்புகள் எல்லாம் மதுரமாய் மாற்றுவார். கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தா கம்பீரமா அரு. கைகளை தட்டி பாடலாமே.
கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவார் என்று கண்ட எகிப்தியனை என்றுமே இனி காண்பதில்லை. இஸ்ரவேலை காக்கும் தேவன். கசந்தமாரா கசந்தமாரா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கசந்தமாரா மதுரமாகும் வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீர சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். கோரமான புயல் வந்தாலும் போதகத்தான் விசுவாசத்தோடு போதகத்தான் தேற்றிடுவார். அல்லேலூயா அல்லேலூயா. முத்தம் கொடுக்கிறது சுலபம், பின்பற்றுவது கடினம். அல்லேலூயா. ஒருவள் முத்தம் கொடுத்து திரும்பி போனாள், அவளுக்கு அது ஏமாற்றம். ஒருவள் கடினமானதை தெரிந்து கொண்டாள், அவளுக்கு அது எதிர்பார்ப்பு. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மூதாதையராய் மாறி போனாள் இந்த ரூத். அல்லேலூயா. வாழ்க்கையில் எப்பவுமே சுலபமானதை தேர்ந்தெடுக்காதீங்க. வாழ்க்கை எப்பவுமே ஈஸியா லேசா இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. வாழ்க்கை கஷ்டம். ஊழியம் கூட அப்படிதான் இருக்கணும். ஊழியம் கூட எப்படிதான் இருக்கணும்? கடினமா தான் இருக்கும். அல்லேலூயா. அதனால்தான் இந்த 3 பகுதிகளை நம்ம பார்க்கிறோம்ல, சரியா? ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நீ கடினமானதை தெரிந்து எடு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசாலமான பாதை கிடையாது, அது கடினமான பாதை தான். அது இடுக்கமான வாசல் தான். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? நம்முடைய பரிசுத்த வேதாகம் அது சொல்லுது, அது இடுக்கமான வாசல், ஆனா முடிவு சமாதானம். அல்லேலூயா. முடிவு நித்திய ஜீவன். உலகம் எப்பவுமே உனக்கு வாய்ப்புகளை திறந்தே கொடுக்கும். இந்த ரூத்தினுடைய புத்தகம் ஆரம்பத்துல எதுல ஆரம்பிக்குதுன்னா ஃபியூனரல் சர்வீஸ்ல ஆரம்பிக்குது. முடிவு எதில் தான் முடிக்கிறது தெரியுமா? மேரேஜில் முடியுது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பம் கண்ணீர் தான், முடிவு சந்தோஷம். அல்லேலூயா. முதல் அதிகாரம் அடக்க ஆராதனையில் ஆரம்பிக்குது, கடைசி அதிகாரம் கல்யாணத்துல முடிக்கிறது. அல்லேலூயா. இங்க கண்ணீர், அங்க கல்யாணம். ஆமென். ஆண்டவர் நமக்கு என்று ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு கல்யாண விருந்து ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது. இங்க கண்ணீர் வடிக்கலாம், அங்கே ஒரு நாள் ஆனந்திக்க போகிறோம். அந்த நாள் சமீபித்திருக்கிறது. முத்தமிடுவது சுலபம், பின்பற்றுவது கடினம். இன்னைக்கு எது உனக்கு தேவை? சுலபமானது வேண்டுமா, கடினமானது வேண்டுமா? சுலபத்தை தேர்ந்தெடுத்தால், முத்தமிட்டால், ஏமாற்றம் தான் அவளுக்கு மிஞ்சினது. அவளை இன்னைக்கு நம்ம பேசுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் ரூத்தை பற்றி இன்று பேசிக் கொண்டிருக்கிறோம், இன்னமும் பேசிக்கிட்டே இருப்போம். காரணம், அவள் என் ஆண்டவருக்கு தாயாக மாறி போனாள். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த தற்காலிகமானதுக்காக நீங்க நிக்காதீங்க. அல்லேலூயா. நிரந்தரமானதுக்காக நில்லுங்க. இந்த உலகம் தற்காலிகமானது, வரப்போகிறது நிரந்தரமானது. அல்லேலூயா அல்லேலூயா. அதனால தான் மோசே கூட இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி, பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, எபிரேயர் ஆசிரியர் அதை எழுதுவாரு, இந்த மோசே என்பவன் யாருன்னா, பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கிறோம் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியமா எண்ணினானா. அல்லேலூயா அல்லேலூயா. ஒருவேளை இந்த மோசே மட்டும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணங்கி அவன் வராம போயிருந்தா, இன்னைக்கு ஒரு பிரமிடுக்குள்ள அவனை பதப்படுத்தி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அல்லேலூயா. எகிப்திய பிரமிடுகள்ல மோசேயினுடைய செத்து போன பிரேதம் கிடக்கும். ஆனா ஆண்டவரால அழைக்கப்பட்டு எல்லாவற்றையும் வெறுத்து ஆண்டவரை பின்பற்றி வந்தபடினால் அவனுக்கு ஃபியூனரல் சர்வீஸை ஆண்டவரை செய்தார்.
அவனுக்கு அடக்க ஆராதனையை ஆண்டவரை எடுத்து நடத்தினார். என்ன ஒரு கணம்! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இந்த மோசேக்கு கிடைத்தது. அவன் அடக்க ஆராதனையை கர்த்தரை எடுத்து நடத்துகிறார். நம்ம அடக்க ஆராதனையில் ஏசப்பா வரணும். விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. என்ன பயந்துட்டீங்களா? ஏசப்பா அந்த நாட்களில் பாடுறாங்க, எனது மரணமோ அல்லது உம்முடைய வருகை நாளோ எது முன்பு வந்தாலும் நான் உங்களை வந்து சந்திக்கணும்பா. எனது மரணமோ வருகை நாளோ எது முன்பு என்னை வந்து அழைத்திடுமோ. சாராள் நரோஜனாமாவுடைய ஏக்கம் அதெல்லாம். இது சபையின் ஏக்கமா மாறணும். என்னுடைய மரணமோ அல்லது கர்த்தருடைய வருகையோ எது வந்து என்னை சந்திச்சாலும் நான் உங்களை வந்து சந்திக்கணும். எதனால் அப்படி பாடினாங்க தெரியுமா? இந்த உலகம் நிலையற்றது என்பதை உணர்ந்து விட்டார்கள். ஆகவேதான் பாடுறாங்க, நிலையில்லா உலகத்தில் அலைந்தேன் ஐயா, நினைத்தென்னை அழைத்தீரே எனதேசையா, நினைத்தென்னை அழைத்தீரே எனதேசையா. இது நிலையில்லாத உலகம் என்ற உணர்வு உனக்குள் இருந்தால்தான் என் ஆண்டவரை பின்பற்ற முடியும். பின்பற்றுவதனுடைய மேன்மை தற்காலத்தில் தெரியாது. ஒரு நாள் வரும், நீ அதை உணர்ந்து கொள்வாய். இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றதுனால வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஒரு ஸ்திரீக்கு அது ஏமாற்றம், ஒரு ஸ்திரீக்கு அது எதிர்பார்ப்பு. ஹல்லேலூயா. முத்தமிட்டவளுக்கு அது ஏமாற்றம். யூதாஸ் இயேசுவிடத்தில் வந்து முத்தமிட்டான், அது அவனுக்கு ஏமாற்றமாய் முடிந்தது. அவனுக்கு ஒரு யோசனை. இதுக்கு முன்பாக 2 முறை இயேசப்பாவை கைது செய்ய வந்தாங்க. ஒரு செங்குத்தான மலையிலிருந்து அவரை தலைகீழாக தள்ளிவிட பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வருவாங்க, அவர்கள் நடுவிலிருந்து அவர் மறைந்து போவார் என்ற ஒரு எண்ணத்துல இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துட்டான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வருவாங்க, அப்ப என்ன ஆயிடுவாரு? அவர் மறைஞ்சு போயிடுவாரு, நமக்கு கையில பைசாவும் வந்துடும். அவனுடைய யூகத்துக்கும் அவன் எதிர்பார்ப்புக்கும் மிகப்பெரிய தோல்வி. இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டார். ஏமாற்றம் தான் மிஞ்சினது. தூக்கிலே தொங்கினான். ஹல்லேலூயா. முத்தம் உன்னை ஏமாற்றும். முத்தம் சுலபமானது, பின்பற்றுதல் கடினமானது. கடினமான பாதை ஏற்றுக்கொள், ஆண்டவர் உன்னை நடத்துவார். அடுத்த 2 பேர் நிக்கிறாங்களே, யாரோ அவங்க? வயலில் இருக்கிற 2 பேர். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் வயல் கைவிடப்படுவான். என்றால் ஊழியத்தை குறிக்கும். வயல் என்றால் எதை குறிக்கும்? ஊழியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஊழியத்தை எதுக்கெல்லாம் ஒப்பிடுறார்னா, ஒரு வயலில் இருக்கிற ஒரு விவசாயத்துக்கு ஒப்பிடுறார், விவசாயிக்கு ஒப்பிடுறார். ஆடுகளை தேட போகிற ஒரு மேய்ப்பனுக்கு ஒப்பிடுகிறார். மீன் பிடிக்கிற ஒரு மீனவனுக்கு ஒப்பிடுகிறார். ஊழியம் எப்பொழுதுமே கடினமானது என்பதை இது காண்பிக்கிறது. ஒரு விவசாயி என்பவன் கடின உழைப்பாளி, ஒரு மீனவன் என்பவன் கடின உழைப்பாளி, ஒரு மேய்ப்பன் என்பவன் கடின உழைப்பாளி. ஊழியத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கடின உழைப்பு. மேய்ப்பர்கள் இரவிலே மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மேய்ப்பர்கள் இரவிலே வயலிலே தங்கி மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். பகலில் அல்ல, இரவில். மேய்ப்பர்கள் என்பவர்கள் கடின உழைப்பாளிகள். இயேசு கிறிஸ்து சீஷர்களை சந்திக்க வருகிறார். பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா வலைகளை அலசி கொண்டிருந்தாங்க. ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. கடின உழைப்பாளிகள் மீனவர்கள். அதனால்தான் பேதுரு சொல்றான், இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன்றான். ஒரு மீனவன் இரவெல்லாம் பிரயாசப்படுகிறவன், ஆகவே அவன் கடின உழைப்பாளி. அதே போலதான் ஒரு விவசாயி கூட. வயலில் இருக்கிற 2 பேர். வயல்வெளி என்பது கடின உழைப்பை காண்பிக்கிறது. ஊழியத்தில் கடின உழைப்பை காண்பி. ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி வந்து என்கிட்ட சொல்லிச்சு, ஐயா எங்க போனாலும் வேலை கிடைக்கல, ஊழியர் ஒப்பு கொடுக்கலாங்கிறேன். மனசு வச்ச ஜென்மத்தில் உன்னை ஊழியத்தை கூட்டு போக கூடாதா?
வேலை எங்கும் கிடைக்கலையா, ஊழியத்துக்கு வந்துடுறாராம். வேலை கிடைக்கிறதுக்கு சுலபமான வழி சொல்லி கொடுக்குறேன். வேலையே செய்ய சுத்தி 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 வந்து சாப்பிட்ற விசுவாசிய கொஞ்சம் நல்ல கவனி. வேலை செய்யாதவன் சாப்பிடவும் கூடாது, பைபிள் தெளிவா சொல்லுது. அதுதான் வேலைக்குரிய குவாலிஃபிகேஷன். வேலைக்குரிய குவாலிஃபிகேஷன் என்னது? சாப்பிடாம பட்னி போடு வைத்த ஆட்டோமேட்டிக்கா வேலை வருதா இல்லையா பாரு. நான் ஜோமனியே இருக்கிறேன், சத்துரு ஒரே தடை விதிச்சுட்டே இருக்கிறான். இளையகுமாரன் அப்பா விட்டு தூரம் போனா, பணங்கள் எல்லாம் ஆசைகள் வேசிகள் செலவு பண்ணான். அப்ப வரைக்கும் அப்பா கிட்ட வர்றதுக்கு மனசே வரல. வயிறு காஞ்சிச்சு, ஆட்டோமேட்டிக்கா இருந்து வந்துட்டான் அப்பா கிட்ட. ஏற்றுக்கொள்றீங்களா? சத்தமே காணுமே. வேலை செய்ய மனசு இல்லையா, 2 பேரை வைத்த காய் போடு, ஆட்டோமேட்டிக்கா என்ன வேலை கொடுத்தாலும் போய் சேராம. தேவன் சோம்பேறிகளை ஒரு நாளும் ஊழியத்துக்கு ஏற்படுத்துகிறது இல்லை. தாவீது என்பவன் ஒரு மேய்ப்பன், ஆமோஸ் என்பவன் ஒரு மேய்ப்பன். நான் காட்டத்தி பழங்களை பொறுக்கிறவனும் மந்தை மேய்க்கிறவனா இருக்கிறேன் என்று ஆமோஸ் சொல்லுகிறான். தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேல் வரும்பொழுது இன்னொருவன் எங்க என்றால் அவன் வயலிலே மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவனை கூட்டிட்டு வா, கடின உழைப்பாளி கூட்டிட்டு வா, அவனுக்கு தான் ஊழியம், சோம்பேறிக்கு கிடையாது. ஆமென், அல்லேலூயா. எலியா போகிறான், எலிசாவின் மேல் தன் சார்வையை விழிக்கும் பொழுது அவன் ஏர் மாடுகளை பூட்டி உழுது கொண்டிருக்கிறான். உழவனுக்கு ஊழியங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு கூலி இருக்கு. ஊழியக்காரனுக்கு என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. எங்க வீட்டில் என்னுடைய வாதியார் வந்தாங்க, எங்க அம்மா டீச்சர், எங்க தமிழ் வாதியார் வந்தார். அம்மா சொல்லிட்டாங்க, டேய் தமிழ் வாதியார் வந்திருக்கிறாரா, வந்து அவருக்கு விஷ் பண்றா அப்படின்னாங்க. ஐயா வணக்கம் அண்ணன். அவர் சொன்னாரு, என்னடா பண்ற நீ? நான் சர்ச்சில் பாஸ்டா இருக்கிறேயா அப்படின்னா. எப்படா உனக்கு சோறு சாப்பாடுலாம் எப்படிடா, குடும்பம்லாம் எப்படி நடத்துற? சார் நீங்க ஒரு இடத்துல வேலை செய்றீங்க, உங்களுக்கு கூலி தராங்களே, உங்களுக்கு ஒரு எஜமான் இருக்கிறாங்களே, எனக்கு எஜமான் ஏசப்பா, அவருக்கு நான் வேலை செய்யறேன், அவர் எனக்கு கூலி கொடுக்குறாருயா. நம்ம எஜமான் மனிதர்கள் கிடையாது, அவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை தான் நோக்கி பார்க்கணும். உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பா. இன்னைக்கு வரைக்கும் ஒரு 10 பைசா கடன் இல்லாமல் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் இருக்கிற வீடு வாடகை வீடு, நடத்துகிற சபை வாடகை, என் கிளை சபை வாடகை, எல்லாமே வாடகை. ஆனால் ஒரு 10 பைசா கடன் இல்லை. ஃபாரின்ல எங்கேருந்தெல்லாம் பணம் கிடையாது. ஏசப்பா நான் போஷிக்கிறேன். நான் ஊழியக்காரன், நான் ரெவரன் கிடையாது, நான் பிஷப் கிடையாது, நான் ஏசப்பாவுக்கு ஊழியக்காரன். என் தேவையை நண்பர்கள் சந்திக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ரெவரண்ட் பிஷப் பண்ணா உன் தேவை சந்திக்கப்படாது. நீ ஊழியக்காரன் ஒத்துக்கோ, கடின உழைப்பாளின் ஒத்துக்கோ, உன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 2 ஊழியக்காரங்க யாருன்னு பார்க்கலாம். ஒருவன் எலியா, மற்றொருவன் கேயாசி. வயலில் இருக்கிற 2 பேர். ஒரு ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கிறீங்களா? 1 ராஜாக்கள். இந்த சம்பவம் மிக முக்கியமானது. ஆகவே நம்ம கொஞ்சம் ஆழமா தியானிக்கலாம். 1 சாமுவேல் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்களா? வாசிங்க, கடைசி வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் கடைசி வசனம். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு எஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. 2 பேரும் ஊழியக்காரங்க, எலியா, எலிசா, கேயாசி. எலியா என்கிற ஊழியக்காரன் ரதத்துக்கு முன்னாடி ஓடுறான். கேயாசி என்ற ஊழியக்காரன் ரதத்துக்கு பின்னாடி ஓடிட்டான். ஒருவனுக்கு ஏமாற்றம்,
ஒருவனுக்கு எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. ரெண்டு ஊழியக்காரர்ல நீ யாரா இருக்கிறாய்? ரதத்துக்கு முன்னாடி ஓடுகிற ஊழியனா அல்லது ரதத்துக்கு பின்னாடி ஏதாகிலும் கிடைக்குமா? ஒரு 100 ரூபாய் ஏதா இருக்கிறது கொடுத்துட்டு போ சாமி, என் வயிறு இப்ப நிறையணும், என் வயிறு நிறையணும், ஏதாகிலும் கிடைக்குமா என்று ரதத்துக்கு பின்னாடி ஓடுறான். ஒருவன் ரதத்துக்கு முன்னாடி ஓடுறான். அல்லேலூயா. ரதத்துக்கு முன்னாடி ஓடுகிறவனுக்கு பரலோகத்திலிருந்து ரதம் வந்து அவனை பரலோகத்துல உயிரோடு எழுந்து போயிட்டான். பிரைஸ் தி லார்ட். ஏதாகிலும் கிடைக்குமான்னு ஓடினால கிடைச்சது. அவன் எதிர்பார்த்த பணமும் கிடைச்சது, அவன் எதிர்பார்க்காத குஷ்டரோகமும் கிடைச்சிச்சு. பிரைஸ் தி லார்ட். கேட்டதையெல்லாம் தருவார் இயேசுராஜனே, நித்திய தேவனே. பாடுறாங்க, கேட்டதும் தருவாரு, கேளாத்தும் தருவாரு, நீ எல்லாத்தையும் கொடுப்பாரு, உனக்கு அப்படியே பணம் சொந்த வீடு தருவாரு, நீ சீக்கிரத்தில் ஃபாரின் போற. இங்க ஒரு சகோதரி உண்டு, கவனிக்கிறியா? அவன் கேட்டதும் வந்தது, அவன் கேட்காத குஷ்டரோகமும் வந்தது. காரணம், அவன் ரதத்துக்கு பின்னாடி ஓடலாம், ஒருவன் ரதத்துக்கு முன்னாடி ஓடுறான். அல்லேலூயா. நீ யாருக்கு பின்னாடி போக போகிற? எங்க சாப்பாடு போடுறாங்க, எங்க பணம் கிடைக்கிறது, எந்த வெப்சைட் ஆரம்பிச்சா பணம் கிடைக்கும், அந்த எண்ணத்திலேயே அலைகிறியா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எங்க சர்ச்சில் ஒரு பிள்ளை கேட்டா, அண்ணா எனக்கு பொண்ணு பாருண்ணா அப்படின்னா. அண்ணா எனக்கு என்ன பாரு, பொண்ணு பாரு. ஊழியக்காரங்க பசங்க தான். டீச்சரை பாருண்ணா அப்படின்ட்டான். இவன் ஊழியக்காரன், யாரை பாரு, டீச்சரா பாரு. பொண்ணு வேலை செய்யணும், அப்பா வந்து ஊழியக்காரா இருக்கணும். என்னடா பாஸ்டர் கேட்குற, ஊழியக்காரருடைய பொண்ணு கேட்குற? ஊழியக்காரர் செத்துட்டாருன்னா சபை எடுத்து நடத்தலாம்ல? ஊழியக்காரர் செத்துட்டாருன்னா சபை எடுத்து நடத்தலாம்ல? எவ்வளவு ஈஸி ஆயிடுச்சுல. இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய பரிதாபம் அது. கஷ்டப்பட்டு ஒரு ஊழியக்காரன் சபையை வளர்த்து கண்ணீர் விட்டு உபவாசித்து கெஞ்சி மன்றாடி தேவ சமூகத்தில் காத்திருந்து அடியும் நெருக்கமும் வியாதியும் பலவீனம் உண்டாகி ஒரு ஊழியக்காரன் சபையை கட்டி வைப்பான். இவன் நேரம் வருவான், பொண்ணை கட்டுவான், சபையை எடுத்து போயிட்டா இருப்பான். என்ன ஈஸியா போச்சு பார்த்தீங்களா? இன்று ஊழியத்தினுடைய பரிதாபம் அது. ஓ, ஊழியம் செய்யணும் ஆர்வம் இருக்கா? ஓ, ஒரு கிராமத்துக்கு போ, சபை இல்லாத கிராமத்துக்கு போ, அங்கே சிறுவர் ஊழியத்தை ஆரம்பி, அங்கே காட்டேஜ் பிரேயர் மீட்டிங் ஆரம்பி, அங்கே போய் கை பிரதிகளை கொடுத்து பார். வாரந்தோறும் அந்த பகுதி வாழ் மக்களுக்காக ஜெபித்து பார். ஊழியத்தினுடைய மேன்மைனா எங்கன்னு சொல்லி அங்க போனா தெரியும். சரியா? தேவ பிள்ளைகளே, இந்த சுலபம் அல்ல, கடின பாதைகளை தெரிந்து கொள். ஹல்லேலூயா. ஆகவே ஒருவனுக்கு அது எதிர்பார்ப்பு. பரலோகத்திலிருந்து ரதம் வந்ததான், அக்னி ரதம் வந்தது, அவன் அப்படியே அலக்க தூக்கின்னு போயிடுச்சு. நீ இங்க இருந்தது போதும் எலியாவே, என் கூட வந்துருன்னு கர்த்தர் கூட்டிட்டு போயிட்டாரு. ஒருத்தன் ஹல்லேலூயா, அவன் கேட்ட பொண்ணு ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைச்சிருச்சு. எதுக்கு தெரியுமா அதெல்லாம் கேட்டான்? 25ஆம் அதிகாரம் வாசிக்கிறீங்களா? 26ஆம் வசனத்தை வாசிங்க. 5:26. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்தில் இருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? வாசிங்க தொடர்ந்து. பணத்தை வாங்குகிறதுக்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதுக்கும் இது காலமா? அவன் வாங்குறதுக்கு காலத்தை எதிர்பார்க்கிறான். பணம் மட்டும் கட்டுச்சுன்னா அது வாங்கலாம், இது வாங்கலாம், ஊழியத்தை அப்படியே பெருசா எடுத்து கட்டலாம். நோ, உன் பணத்தை வச்சு ஊழியத்துல ஒண்ணும் செய்ய முடியாது. முழங்கால கொடு, உன் பெருமூச்சை கொடு ஊழியத்துல. ஊழியத்தினுடைய மேன்மை அப்ப தெரியும்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இது காலமா? இது சம்பாதிக்கிறதுக்கான காலம் இல்லையா, ஆத்துமாக்களை அறுவடை செய்யறதுக்கான காலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கான காலம். ஆகவேதான் இந்த செய்தியை நான் உனக்கு பேசுறேன். ஏசப்பா உன்னோடு கூட நேரடியாக தொடர்பு கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தோடு கூட கர்த்தர் பேசுகிறார். எனக்காக நீ ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. யார் ஊழியம் செய்யணும்? எனக்காக நீ தேவை, பரலோகத்துக்கு நீ தேவை. ஒரு கூட்ட ஜனங்கள் ஆயத்தமாக்கப்படணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரதத்துக்கு முன்னாடி நீ இருக்க போகிறியா, ரதத்துக்கு பின்னாடி இருக்க போகிறியா? அந்த காலத்துல பரிசுத்தவான்கள் பாடுறாங்க, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி நான் பின்னோக்கி. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. The world behind me, the cross before me. No turning back, no turning back, no turning back, no turning back. எத்தனை பேர் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? நான் ரதத்துக்கு முன்னாடி ஓடுவேன், ரதம் எல்லாம் எனக்கு பின்னாடி வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவுக்கு பின்னாடி ரதம் வந்தது. எலியா ரதத்துக்கு முன்னாடி ஓடுறா. காசு பணம்லாம் உனக்கு பின்னாடி வரணும்பா. ஆதி அப்போஸ்தலருடைய நாட்கள்ல நிலத்தின் கிரயத்தை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதங்களை வச்சாங்களாம். எங்க வச்சாங்க? ஆதி அப்போஸ்தலருடைய நாட்களுக்கு பணம் வந்து பாதப்படி. ஹல்லேலூயா. ஆனா இப்போ பணம் கழுத்துக்கு மேல ஏறிடுச்சு. ஆபத்து, ஜாக்கிரதை. கிருபை கேட்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஆண்டவருடைய வருகைக்கு, இந்த வருகை உனக்கு ஏமாற்றத்தை கொடுக்க போகிறதா அல்லது உனக்கு என்ன எதிர்பார்ப்பாக இருக்க போகிறதா? சேர்ந்து பாடலாமா? லோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரே, பரலோகத்தை நான் சந்திக்கணும். என் ஆண்டவரை நான் முகமுகமா சந்திக்கணும். அது எனக்கு ஏமாற்றமா இல்லை, அது எனக்கு எதிர்பார்ப்பதான் இருக்கிறது. சகரதரவா, சேர்ந்து பாடலாமா? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேன், என்று காண்பேனோ என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே
வரப்போகிறார். அது உனக்கு ஏமாற்றமா அல்லது உனக்கு எதிர்பார்ப்பா? உன் புரிதல் எப்படி இருக்கிறது? முத்தமிடுதலா அல்லது பின்பற்றுதலா? முத்தமிடுதல் சுலபம், பின்பற்றுதல் கஷ்டம், கடினமானது. எதை நீ தெரிந்து கொள்ள போகிறாய்? அப்பா, எனக்கு அது ஏமாற்றமா இருக்கக்கூடாது, அது எனக்கு எதிர்பார்ப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. உனக்கா நான் ஜெபம் பண்ணும்படி விரும்புகிறேன். நானும் என் வலது கரத்தை உயர்த்தி இருக்கிறேன். மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடி ஊழியக்காரனாகிய நானும் என் கையை உயர்த்தி இருக்கிறேன். உங்க வருகை எனக்கு அது ஏமாற்றமா இருக்கக்கூடாதுப்பா, அது எனக்கு எதிர்பார்ப்பா இருக்கணும். இந்த ராத்திரி நேரத்துல நீங்க வந்தா கூட உங்களை நான் சந்திக்கணும். என்னுடைய மரணமோ அல்லது உங்க வருகை நாளோ எது முன்பு என்னை வந்து அழைச்சாலும் நான் உங்களை வந்து சந்திக்கணும். கைகளை உயர்த்தினவர்களா? பளிங்கு நதியோரம் சுத்தர் தாகம் தீர்த்திடுவா. பளிங்கு நதியோரம் சுத்தர் தாகம் தீர்த்திடுவா. தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பே. தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பே. தூதர்கள் பாடிட தூயனை தரிசிப்பே. கிருபையின் தேவனே, வலது கரத்தை உயர்த்தினவர்களா நாங்கள் நிற்கிறோம். அது எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கக்கூடாது, அது எங்களுக்கு ஆனந்தமாக இருக்கும், அது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கணும். எங்க வலது கரத்தை உயர்த்தி நாங்க ஜெபம் பண்றோம். உங்க வருகையில நாங்க காணப்படணும். அதை குறித்து ஏக்கம், தாகம், ஆவல், எதிர்பார்ப்பு எங்க எல்லாருக்கும் உண்டாகணும். வசனத்தை கேட்டு ஒருவர் கூட கைவிடப்பட்டு போயிடக்கூடாதப்பா. நரகம் காலி ஆகணும்பா. பரலோகம் பரிசுத்தர்களால் நிரம்பணும் ராஜா. கைகளை உயர்த்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கா நான் ஜெபம் பண்றேன். தேவ பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்வதாக. இந்த நாள் துவங்கி தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த சிந்தையால் எங்க சிந்தனைகள் மாறட்டும். எங்க பேச்சு, எங்க செயல்பாடுகள் எல்லாமே தேவ ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளாக, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளாக மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். இதை குறித்து நாங்க பேசணும், இதை குறித்து நாங்க யோசிக்கணும். எங்களுடைய உங்களுடைய வருகையை நாங்க முகமுகமா உங்களை நாங்க சந்திக்கணும்பா. எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்துல ஆசையாவுக்காக ஜெபம் பண்றேன். ஆசமாவுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுக்கு கொடுத்த 2 கர்ப்பத்தின் கனிகளுக்காக ஜெபம் பண்றேன். உங்களுடைய மருமக பிள்ளைக்காக ஜெபம் பண்றேன். இந்த ஊழிய பாதையிலே இத்தனை ஆண்டுகளா தம்முடைய மகனை ஆண்டவரை தம்முடைய திருக்கரத்துல தாங்கி நடத்தினரே, நன்றி ராஜா. எம்மட்டும் நடத்தினவர் இனிமேல நடத்த போகிறீங்கப்பா. இதிலும் பெரிதானவைகளை காண்பா என்று சொன்னேன். ஊழியத்தில் இதிலும் பெரிதானவைகளை தம்முடைய தாசன் காணட்டும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்காக ஜெபம் பண்றோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே.